ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாம் அமைத்துக் கொள்கிற போது எங்களை அறியாமல் இதனூடாக நாங்கள் நிறைய நன்மைகளை அடைகிறோம். சுருக்கமாக அதை ஞாபகப்படுத்தி தலைப்புக்குள் வரலாம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளில் ஒரு சாராரை பற்றி சொல்கிறாங்க. மலக்குகள் பல கூட்டம் இருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டத்துடைய வேலை என்னென்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸுகளை கண்டால் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வார்கள். இதுதான் அவங்களோட வேலை. அவங்க இந்த இடத்தை தேடி திரிஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சபையை அவர்கள் காணுகிற போது ஒரு மலக்கு மற்ற மலக்குகளை கூப்பிடுவார், வாங்க, நாங்கள் தேடின ஆட்கள் அகப்பட்டாங்க என்று சொல்லி வருவாங்க. வந்து அவர்கள் இந்த சபையை அப்படியே தங்களுடைய இறகுகளால் சூழ்ந்து கொள்வார்கள். பிறகு அவங்க மேலே போவாங்க. சுபவுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க அசருக்கு மேலே போவாங்க. அசருக்கு வார கூட்டம் அடுத்த நாள் சுபவுக்கு மேலே போவாங்க. இப்போ மேலே போனதுக்கு பிறகு அல்லாஹு தாலாவுக்கு என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ் கேட்பான், எங்கேருந்து வாரீங்கன்னு. அவங்க போன இடத்த சொல்லுவாங்க. அப்போது அல்லாஹு தாலா அந்த சபையில் இருக்கிறவர்கள் என்ன விரும்புகிறாங்க, எதற்காக இருக்கிறாங்க என்கிற கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அவங்க எங்களுடைய ஈமானை, அல்லாஹ்வை நம்பி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற போது அல்லாஹு தாலா அவங்க என்ன பார்த்துருக்கிறாங்களா என்று கேட்பாங்க. மலக்கள் சொல்லுவாங்க, இல்லை, அவங்க உன்னை பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு தாலா கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்கும்போது மலக்குகள் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிறதை விட நல்லா இருப்பாங்க, இப்போ இருப்பதை விட ஆர்வமாக இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. மலக்குகள் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா கேட்பான், அவங்க என்ன விரும்புகிறாங்க என்று கேட்பான். அப்போ மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் சொர்க்கத்தை விரும்புகிறாங்க என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹு தாலா மீண்டும் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்போ மலக்குகள் சொல்வார்கள், அவங்க பார்த்ததில்லை என்று சொல்லி. அப்போ மீண்டும் அல்லாஹு தாலா கேட்பான், அவர்கள் ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்திருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. அவங்க சொர்க்கத்தை பார்த்திருந்தால் இன்னும் ஆர்வமாக அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கேட்பான், அவங்க எதை பயப்படுறாங்க என்று கேட்பான். அப்போ மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் நரகத்தை பயப்படுறாங்க என்று மலக்குகள் சொல்வார்கள். அப்போ மீண்டும் அல்லாஹு தாலா கேட்பான், நரகத்தை அவங்க பார்த்துருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, அவங்க பார்த்ததில்லை, அல்லாஹ் சொன்னதை வச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்போ மலக்குகள் பார்த்ததில்லை என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. நரகத்தை கண்ணால் கண்டிருந்தால் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சு இப்போ இருக்கிறத விட பேணுதலாக இருப்பாங்க என்று மலக்குகள் சொல்வார்கள். இதை கேட்டுட்டு அல்லாஹு தாலா சொல்வான், நான் அந்த சபையில் இருந்தவர்களை மன்னிச்சிட்டேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்க என்று அல்லாஹு தாலா சொல்வான். அப்போ மலக்குகள் ஒருவர் சொல்வார், அந்த சபையில் சும்மா வந்த ஒரு ஆள் நிற்கிறார். அவர் இந்த சபைக்காக வரலை. உதாரணமாக நீங்கள் ஒரு வீலில் வாரீங்க, நீங்கள் பயானில் இருக்கிறீங்க. வீலில் உங்களை ஏற்றிட்டு வந்தவரும் நீங்கள் போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவரும் அந்த சபையில் இருக்கிறார்னு சொன்னால், இப்போ அவரோட நோக்கம் பயான் அல்ல. நீங்கள் இடையில போனால் அவர் இடையில போயிடுவார். அப்போ அவருடைய நோக்கம் பயான் அல்ல, அவர் அவருடைய சொந்த தேவை ஒன்றுக்காக வந்திருக்கிறார். அப்போ இப்படி அந்த சபையில் இருந்தவரை பற்றி மலக்குகள் சொல்லுவாங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அதுக்கே வரலை, அவர் அவரோட வேறொரு வேலைக்காக இருக்கிறாரு. அப்போ அல்லாஹு தாலா சொல்வான், அவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாயிருங்க. ஏனென்றால் நல்லோர் சபையில் இருக்கிறவன் நாசமாக போக மாட்டான். நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறவன்
அவன் நல்லா வருவான், எனவே நான் அவனை மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு நல்ல சபைகள் கிடைத்தால் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது, எங்களை அறியாம அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்கள் பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் பெறுவதற்கும் நல்லவங்களோடு இருப்பதின் மூலமாக எங்களை அறியாமலே எங்களிடத்தில் சில நல்ல மாற்றங்கள் வர்றதுக்குமான வழியாக இருக்கு. இதே போல நாங்கள் ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ இப்படி ஒரு சபையில் இருக்கும்போது எங்களை அறியாமல் எங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்று சொன்னால், எங்களால் நாங்கள் முழிச்சு கொண்டு இருக்கும்போது பேசாமல் இருக்கிறது பெரிய விஷயம். பேசுனா எங்களை அறியாமல் எவ்வளோ நல்ல விஷயத்தையும் பேசணும், கெட்ட விஷயத்தையும் பேசணும். அப்போ ஒரு மணி நேரம் நாங்கள் முழிச்சிட்டு சும்மா இருக்கிறோம்ங்கிறதே பெரிய விஷயம், பேசாமல் இருக்கிறோம்ங்கிறதே பெரிய விஷயம். நல்ல விஷயத்தை மட்டும் எங்களோட காது கேட்குதுங்கிறது பெரிய விஷயம். நாங்கள் சும்மா வெளியே இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கேட்கலன்னாலும் நல்ல விஷயம் கேட்காத கெட்ட விஷயங்களும் எங்களை காதில் வந்து சேருது. நல்லதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். பேசுகிறவர் ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னால் ஒரு எழுத்துக்கு அவருக்கு 10 நன்மைன்னா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி கொண்டு போயிருக்கேன். ரசூலுல்லாஹ்ட பேரை சொல்லும்போது நம்ம ஸலவாத்து சொல்லுகிற போது 10 முறை அல்லாஹ்வுடைய அதாவது அருளை நாங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்கிறோம். இப்படி எங்களை அறியாமல் எங்களுக்கு தெரியாமலே சில நன்மைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதுங்கிறது எங்களுடைய மார்க்கத்துக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய மன நிம்மதிக்கும் கூட இது வழியாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு பள்ளியில் ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை படிப்பார்கள் என்றால், முதலாவது விஷயம் அவர்களுக்கு சக்கீனா என்கிற அமைதி இறங்குது. ரெண்டாவது விஷயம் ரஹ்மா என்கிற அருள் இறங்குது. மூணாவது விஷயம் நான் ஏற்கனவே சொன்னபோது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். நாலாவது விஷயம் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய சபையில் உள்ள மலக்குமார்களுக்கு மத்தியில் எங்களை பற்றி பெருமையாக பேசுவான் அல்லாஹு தாலா. இந்த 4 நன்மைகளும் கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த மனுஷனுடைய உலக வாழ்க்கைங்கிறது நாங்கள் சந்திர மண்டலத்தில் வாழ்கிறோம், மக்களோட மக்களாக வாழ்கிறோம். நல்லதும் தீமையும் கலந்து இருக்கும். பொதுவாக மனிதனுடைய மனசு தீமையும் பக்கம் ஈர்ப்புள்ளதாக இருக்கும். மனிதனுடைய உடம்புக்கு எல்லா தீமையும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். சில நேரம் நல்ல மனசு அதை வெறுத்தாலும் ஆனால் எங்களோட உடம்புக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அப்போ எங்களுடைய இயல்புக்கு ஏற்ப நாங்கள் கொஞ்சம் சைத்தானின் பக்கம் இழுபட்டு கொண்டே தான் இருப்போம். நாங்கள் அல்லாவின் பக்கம் நாங்கள் எங்களோட வலுவை கூட்டிக் கொள்ளலன்னு சொன்னால் அந்த இழுபட்ட வேகத்துக்கு நம்ம அடிபட்டு போகலாம். அதை கவர் பண்ணக்கூடிய அளவுக்காவது நாங்கள் எங்களை சரி கொள்ளலன்னு சொல்லி சொன்னால் நம்ம அடிபட்டு போய் கடைசியாக எங்கே நிற்போம்னு எங்களாலேயே உணர முடியாத நிலைக்கு போயிடும். சில வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குள்ளேயும் பாவங்களுக்குள்ளேயும் மூழ்கி போனவங்க கடைசியாக சொல்கிற வார்த்தை தான், நானா இப்படி இருந்தேன், நானா இப்படி செஞ்சேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தில் அடிபட்டு போகிறவனுக்கு அவன் எங்கே போகிறான்னு தெரியாது, வெள்ளம் தான் அவனை இழுத்துட்டு போகுது. எனவே சைத்தான் பாவங்கள் மூலமாக எங்களை இழுக்க ஆரம்பித்தா கடைசியில் எங்கே கொண்டு விடுவான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த இழுவைக்கு ஏற்ற அளவாவது நாங்கள் நல்லதின் பக்கம் எங்களை இழுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதனுடைய உடம்பை அல்லாஹ் ரூஹ அதாவது கல்பை அல்லாஹ் வெள்ளையாக படைச்சிக்கிறான். நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது, ஏதாவது ஒரு தப்பு செய்யும்போது, தவறான வழியில் போகும்போது, பிழையான வழிவை தெரிய செய்கிற போது, எங்களோட எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தவறு நடக்க அந்த வெள்ளை உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள். நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், ஒரு தவறான விஷயத்தை பேசிட்டேன், தவறான ஒரு வழியில் என்னுடைய காலை எடுத்து வச்சுட்டேன், நான் போகிற வழி பிழை இருந்து விளங்கி நான் தௌபா செஞ்சிட்டேன்டா அந்த கருப்பு அழிபடும். நான் தௌபா செய்யாமல் அது ஒரு தவறு 2 தவறாகி 2 தவறு 3 தவறாகி கட்டங்கட்டமாக தவறு கூடிக்கொண்டு போகும்போது அந்த கருப்பு புள்ளிகள் கூடிக்கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் உள்ளம் புல்லாக கருப்பாயிடும். அதுக்கு பிறகு வெக்கம் விளங்காது, மானம் விளங்காது, ரோசம் விளங்காது, நன்மை விளங்காது, தீமை விளங்காது. அந்த கட்டத்தை நம்ம அடைகிறதுக்கு முன்னால எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டால்தான் பாதுகாத்து கொண்டது. நீங்கள் யோசிக்கலாம், நான் பெற்று வளர்த்த புள்ள 10 வருஷம் 15 வருஷமாக நான் பெற்று வளர்த்த புள்ள என்னை எப்படி நிராகரிச்சுட்டு எனக்கு உமாவும் வானம் வாப்பாவும் வானம் நான் விரும்புகிற பொடியோடு தான் போகுதுண்டா எப்படி போகுது? இந்த பிள்ளைக்கு மனசு இல்லாமல் போச்சு தாண்டி. இது ஒரே அடியாக வாரதில்லை. தவறு நடக்க கரும்புள்ளி விழுந்து உள்ளம் கருப்பாயிடும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த உள்ளத்துக்கு கருப்பான உள்ளத்துக்கு நன்மை தீமையை பிரித்தறிவிக்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும்.
மனசாட்சிங்கிறது செத்துரும். அப்படி இல்லைண்டா முதலாவது ஒரு தவறை செய்யும் போது எல்லாருக்கும் மனசு உறுத்தும். நம்ம இதை செய்கிறதா இல்லையா, நம்ம செய்யாமற்றணும், செய்யணும், செஞ்சிருக்க கூடாதுன்னு மனசு உறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த கட்டம் போக 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 முன்னால் செஞ்ச தவறு சின்ன தவறாயிரும். இப்போ சாதாரணமாக ஒரு அந்நிய ஆணோடு தவறான பேச்சு பேசுறது முதல்ல பேசவே வெக்கமாயிக்கு. பேச்சை ஆக 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 பிறகு பேசுறது வெக்கம் இல்லை, டச் பண்ணுறது வெக்கமாகும், அல்லது கிட்ட சந்திக்கிறது வெக்கமாகும். ஆனால் அதுவும் வந்துட்டா அந்த வெக்கம் இல்லாமல் போயிடும், அடுத்த தவறு நடக்கும் வரைக்கும். அப்போ மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு தாண்டாம தன்னை தற்காத்து கொண்டால்தான் அவன் தன்னுடைய நிம்மதி அமைதி எல்லாத்தையும் பாதுகாக்கலும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனால் அதுக்கு பிறகு மீண்டு வர்றது அவனுக்கே கஷ்டம். அவனா விரும்பினாலும் மீண்டு வர முடியாத நிலை இருக்கும். அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், வலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஷைத்தான் கூட்டிட்டு போவான். இங்கேருந்து ஒரே அடியா ஜம்ப் பண்றது இல்லை, ஒரு எட்டு அல்லாஹ் ஷைத்தான் கூட கூட்டிக் கொண்டே போவான். பொய்த்திராதீங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே எங்களுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் திரும்ப திரும்ப, மனுஷன் பலகீனமானவன், எல்லாருக்குமே அந்த பலகீனங்கள் இருக்குது. திரும்ப திரும்ப நல்லது பேசப்படுகிற போதுதான், திரும்ப திரும்ப எங்களுடைய காதுகள் நல்லதை கேட்கிற போதுதான், திரும்ப திரும்ப நல்ல சபைகளை நாங்கள் இருக்கும் போதுதான் எங்களோட உள்ளத்தை சாகடிக்காமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுக்கு இது போன்ற சபைகள் எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் தரைப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நிம்மதி எங்கேங்கிறது. உண்மையில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். பெரும்பாலும் எல்லாரோட மனசும் முதலாவது நினைக்கிறது கையில் காசு இருந்தால் ஏதோ வாங்கலாது, காசு இருந்தால் உமாவை தவிர மற்ற எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் காசு உள்ளவன் அடுத்த கட்டமாக அவன் பார்க்கறதுனா காசு இருக்குது நிம்மதி இல்லைங்கிறதாங்க. முதல்ல மனுஷன் ஒரு முடிவு கிடைக்கிறான், நாங்கள் நிம்மதியாக வாழணும்னா காசு இருக்கணும். பேய் பிசாசி மாதிரி காசை தேடி உழைக்கிறாங்க. உழைச்சி காசை சேர்த்தாச்சு, பிறகு காசு சேர்க்கறதுல அவன் உழைச்ச உழைப்புல இப்போ அவனுக்கு ஏராளமான நோய். இப்போ அவன்கிட்ட என்னன்னா நிம்மதின்னு கேட்டால், நிம்மதியை ஒரு நோய் இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய நிம்மதின்னு சொல்லுவாங்க. சேர்த்த காசெல்லாம் மறுக அவன் நோய்க்கு மருந்துக்கு செலவழிச்சிட்டு இருக்கணும், நிம்மதி கிடைக்காது. இன்றைக்கு அதாவது உலகத்திலே ஆகப்பெரிய பணக்காரனாக இருந்தது பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலம் வேலை செய்வார். சாதாரணமாக நம்ம ஒரு 6 மணித்தியாலம் இல்லாட்டி 8 மணித்தியாலம் சாதாரண வேலை. 18 மணித்தியாலம் வேலை செஞ்சால் அவங்கள்ட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு 18 மணித்தியாலம் வேலை செய்வீங்க? பில்கேட்ஸுடைய சொத்து எப்படின்னு சொன்னால் உலக நாடுகளுடைய சொத்து சேர்ப்பாங்க. உதாரணமாக இலங்கையில பொருளாதாரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி, அப்படி நாடுகளுடைய பொருளாதாரத்தை எடுத்தால் 50 நாடுகள் அவனுக்கு பின்னால் இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கிற பணத்தை விட அவன்கிட்ட பெரிய அளவு பணம் இருக்குது. ஆனால் அவன் 18 மணித்தியாலம் உழைக்கிறான். நிருபர்கள் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட தான் இவ்வளவு செல்வம் இருக்குது, எதுக்கு 18 மணித்தியாலம் உழைக்கிறீங்கன்னு சொல்லி. அவன் என்ன சொல்கிறான்டா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா இப்போ உலகத்தின் 2ஆம் பணக்காரனாக இருக்கிறவன் 1ஆம் பணக்காரனாக ஆயிடுவான். நான் தான் பெஸ்ட், அந்த இடத்தை நான் தக்க வைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலம் வேலை செஞ்சாகணும்னு சொல்லி. அப்போ அவனோட பணம் இருந்துச்சு, அவனால் நிம்மதியாக இருக்க. அது என்ன பிரச்சனைன்னா, செகண்டில் இருக்கிறவன் முதலாவது இப்போ வந்துட்டாங்க, அவன் பெஸ்ட்டில் இல்லை. 18 மணித்தியாலம் உழைச்சி இவ்வளவு சொத்து இருந்து பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டு போயிட்டான். அப்போ அவன் இவ்வளோ பெரிய கோடான கோடி சொத்தை வச்சுட்டு இருந்து அவனோட பொண்டாட்டி நீ எனக்கு வான்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போகிற லெவலில் தான் அவனோட வாழ்க்கை இருந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த வாழ்க்கை பணத்தால் இந்த நிம்மதியை எடுக்கணுமான்னு கேட்டால் பணத்தால் ஒரு ஆளுக்கு நிம்மதியை எடுக்க இயலாது. குர்ஆனை நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போகிறாங்க. மக்காலிருந்து மதீனாவுக்கு தப்பி போகிறாங்க. போகும்போது மக்கத்து காபீர்கள் ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க, முகம்மது அபூபக்கர் இந்த 2 பேரையும் உயிரோடையோ உயிரில்லாத நிலையிலேயோ யார் கொண்டு வராங்களோ ஒரு தலைக்கு 100 ஒட்டகம் தருவோம்னு சொல்கிறாங்க. 2 பேரை நீங்கள் கொண்டுட்டு வந்தாலும் சரி பிடிச்சிட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு 200 ஒட்டகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 100 ஒட்டகம்ங்கிறது அன்றைக்கு கோடீஸ்வரன் ஆக்குற வேலை. அப்போ மக்கத்து இளைஞர்கள் எல்லாம் இந்த 200 ஒட்டகத்தை எடுக்கிறதுக்காக வெறியோட தேடி தெரிகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதாவது தௌர் குகையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட பிளேன் என்னன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் காவிர்கள் விரட்டி வந்து பிடிப்பாங்க. அரபிகள் குதிரை ஓட்டத்தில் வீரர்கள்,
அரபு குதிரை தான் உலகத்திலேயே அதாவது வேகமாக ஓடுற குதிரைக்கு பேர் பெற்றது. அப்போ எவ்வளோ வேகமாக போனாலும் அரபு இளைஞர்கள் வந்து பிடிச்சிருவாங்க. எனவே அவங்கள தேடி அலைய விடணும். 3 நாளைக்கு அலைய விட்டுட்டு இதுக்கு பிறகு தேடி வேலை இல்லைங்கிற நிலைக்கு அவங்க வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெளியே போவோம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தௌர் குகையில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த தேடி வந்த இளைஞர்களில் ஒரு குழுவினர் தௌர் குகைக்கு வந்துட்டாங்க. அவங்க மேலே சுத்துறாங்க. அவங்களோட கால்கள் கீழே விளங்குது. கீழே இருக்கிற அபூபக்கர் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கும் கால் விளங்குது, சுத்துற கால் விளங்குது. அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், யாராவது ஒருத்தன் எங்களை குகைக்குள்ள எட்டி பார்க்க தேவையில்லை, அவனோட காலை கீழே குனிஞ்சு பார்த்தா கூட நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் இருக்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்யறோன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லி. இது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிற போது இந்த இடத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிற போது சொல்றான், அன்சல சக்கீனத அலா குலூபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அமைதியை இறக்கினான் என்று சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குகையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவோ தண்ணியோ பின்னால் அபூபக்கருடைய மகன் ஆடு மேய்க்கிற வார நேரம் கொடுத்தா தான். கொலை செய்யறதுக்காக இளைஞர்கள் மேலே சுத்திட்டு இருக்கிறாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா அவங்க கன்றுவாங்க, கொன்றுவாங்க. இந்த சூழலையும் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அமைதியை இறக்கினான் என்று குர்ஆன் சொல்லுது. இதில் நாங்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அமைதி வெளியே இல்லை, எங்கெங்கிற உள்ளத்தில் தான் இருக்குது. அது வெளியில் இருக்கக்கூடிய சொகுசுகளால் அடைய முடியாது, எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானால தான் அடைய முடியும். இந்த உதாரணமாக வெளி உலகத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவனுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி ரசூலுல்லாஹ்வுக்கும் எதிரிகள் சூழ்ந்த அந்த நேரத்திலையும் கிடைச்சிருக்குது என்று சொன்னால், அது வந்து அவங்க மறுமையை நம்புறது. நம்ம இவங்க கொண்டாலும் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகின்ற போது மனசில் பதட்டம் கிடையாது அவங்களுக்கு. அப்போ நாங்கள் சரியான எங்களுடைய ஈமான் மூலம், எங்களுடைய இஹ்லாஸ் மூலம், எங்களுடைய தவக்குல் மூலம், இதன் மூலமாகத்தான் நாங்கள் அதாவது உள்ளத்தில் அமைதியை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய சுகங்களால் அல்ல. வெளியில் இருக்கக்கூடிய சுகங்கள் தேவையில்லாததான்னு கேட்டால் தேவை, ஆனால் அதுதான் அதாவது நிம்மதிக்கான அடிப்படையான பேஸ் அது இல்லை. நிம்மதிக்கான அடிப்படை எங்களோட உள்ளத்தில் இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் உலகத்தில் அடையலாம், அடையாமலும் போகலாம். அடைஞ்சால் அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுதான் எங்களுடைய நிம்மதிக்கு அடிப்படை என்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதாரணமாக ஒரு புள்ள ஒருவனை பழகிட்டது, அது என்ன நினைக்குதுன்னா, அவனோட வாழ்ந்தா தான் எனக்கு நிம்மதின்னு நினைக்குது, அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவை, அது நரகம்னு நினைக்குது. ஆனால் எல்லாருக்கும் உள்ளதுதான், எதை அனுபவிக்கலையோ அதில் தான் எல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தெரியும் கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்கிறது. புள்ள இல்லாதவங்களுக்கு எனக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டா போதும், உலகத்தில் வேற ஒன்றுமே தேவையில்லைன்னு வரும். அந்த புள்ளையை பெற்றதுக்கு பிறகு அனுபவிக்கிற சில கஷ்டங்கள் இருக்குது, சில சிரமங்கள் இருக்குது. ஒருவேளை அந்த புள்ள தவறான வழியில் போனால் படுற துன்பங்கள் இருக்குது. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் இருக்குது. அதை பட்டா இது இல்லாமல் இருந்திருந்தா நிம்மதியாக இருந்திருப்பேனே என்கிற ஒரு மனநிலை வரும். எனவே இந்த வெளியில உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களால் நாங்கள் முழுமையான நிம்மதியை பெற முடியாது. இதையும் நாங்கள் மனசில் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, சரியான நிம்மதி, முழுமையான நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கம் தான். அதை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே முழுமையான நிம்மதி கிடைக்காது. அல்லாஹு தாலா முத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிற போது, நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கலாம், இங்கே உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை, நீங்கள் இங்கே வெயிலை அனுபவிக்க மாட்டீங்க, நீங்கள் இங்கே தாகத்தை உணர மாட்டீங்க, நீங்கள் பசியை அனுபவிக்க மாட்டீங்க, இப்படி சொல்லித்தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் அனுப்பினான். தடுக்கப்பட்ட கனியை அவங்க சாப்பிட்டாங்க, அதனால் அவங்கள அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். பூமிக்கு அனுப்பும்போது அல்லாஹு தாலா என்ன சொன்னான்டா, இம்மா யத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டல் வரும். பமன் தபிய ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ பலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு சொல்லி. அப்போ அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதாக இருந்தால், துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதாக இருந்தால், எங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த வழிகாட்டலை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அச்சம் இல்லாத துக்கம் இல்லாத வாழ்க்கையை ஒன்று நாங்கள் அனுபவிக்கணும்.
சரி, இந்த உலகத்தில் கஷ்டங்கள் கவலைகள் வராமல் இருக்குமா? அதை நாங்கள் எப்படி அதாவது மேனேஜ் பண்ணுறது? அதுக்கு எங்களுக்கு மார்க்கம் சொன்னது என்ன? இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா கவலை இருக்கும். முழுசாக கவலையே இல்லாத ஒரு உள்ளம் வராது. முதலாவது பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவையில்லாதது இல்லை. இந்த தேவைகளோடு எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. எங்களுடைய ஆசைகள் நிறைவடையாத போது மனசு கவலைப்படுகிறது, துக்கப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டின வழி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செல்வம் என்கிறது கஸ்ரத்துல், அதாவது பணம் அதிகமாக இருக்கிறதுல இல்லை. செல்வம் என்கிறது பணம் அதிகமாக இருக்கிறது, பொருள் அதிகமாக இருப்பதில் இல்லை. உண்மையிலேயே செல்வம்டா என்னன்னு கேட்டா, ரினன் நப்ஸ், போதும் என்கிற மனசுதான் செல்வம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு 2000 ரூபா உழைக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் எங்களுக்கு இந்த 2000 ரூபா போதும்னு நினைக்கிறாங்க. இன்னொருவர் ஒரு நாளைக்கு 10,000 உழைக்கிறாரு. அவங்களோட லைஃபுக்கு இது போதாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் 2000 ரூபா கிடைச்சாலும் எனக்கு போதும்னு நினைக்கிறவர் மனசளவில் பணக்காரனாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பணக்காராக்களை பார்க்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் மோசடி செய்கிறவங்களை பார்க்கலாம். நாட்டு சொத்தையே அள்ளி அள்ளி சேர்த்துட்டு இருப்பானுங்க. சேர்க்கிறத தின்றதுக்கு அவனுக்கு டைம் போதாது. சில பேர் சொத்து சேர்த்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை. இப்போ இலங்கையில் ஆகப்பெரிய பணக்காரனாக இருந்தவர், அவரோட கம்பெனிகள் மட்டும் 300 சொச்சம் கம்பெனி அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியை பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்க தான் அவர் ஒரு கம்பெனிக்கு ஒருக்க அவருக்கு போகணும். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. எவ்வளவு சேர்த்தாலும் உன்னோட லைஃபோட முடியுது. லைஃபோட முடியுன்னு பார்த்தா அந்த அரசியல் பிரச்சனைகளில் இப்போ உயிரோட வச்ச சொத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க. ஜெயிலில் தான் அவரோட காலம் அதிகமாக போகுது. அப்போ எவ்வளவு தேடினாலும் நிம்மதியை பெறலாம்ங்கிறது இவன் இப்படி பெற இயலாது. எனக்கு இருக்கிறது போதும்னு நினைச்சிட்டு நீங்கள் தேடணும், எவ்வளோ வேணாலும் தேடணும். ஆனால் எது உங்கள்கிட்ட இருக்குதோ அது எனக்கு போதும் என்கிற மனசு இருந்தால் அதுதான் செல்வம், அதுதான் பணக்காரத்தனம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு போதும் என்கிற மனசு வரணும்னு சொன்னால் நாங்கள் கட்டாயமாக ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை நாங்கள் படிக்கணும். அப்படி படித்தா தான் அவர் கல்லை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாரு, சாப்பிடாமலும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஓலை குடிசையில் வாழ்ந்தும் அவரால் நிம்மதியாக வாழ முடிஞ்சிருக்குது. பல மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ், அதாவது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, மைமுனா இப்னு அப்பாஸ்ல மாமி, ரசூலுல்லாஹ்வோட மனைவி மைமுனா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் அவங்க தங்குற டைம் இவருக்கு ஆசை ரசூலுல்லாஹ் நைட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இவர் சின்ன பிள்ளை, அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் இவர் கத்னா செய்யப்பட்டிருக்குது. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு கத்னா செய்யப்பட்டிருக்குது. மௌத்தாகிற நேரம் அவருக்கு 7-8 வயசு. அப்போ சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவர் அந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அவங்களோட வீட்டில் ஒரு நீட்ட தலகாணி இருந்துச்சு. அந்த தலகாணியில் அதாவது அகலமாக போட்டு ரசூலுல்லாஹும் மாமியும் ஒரு பக்கத்திலையும் சைட் பக்கத்தில் நான் தலை வச்சு படுத்தேன்னு சொல்கிறாங்க. ஒரு தலகாணி தான் அந்த வீட்டில் இருந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என் வீட்டில் ரசூலுல்லாஹ் படுக்கிற நைட்டில் எழும்பி தொழுவாங்க. நான் காலை நீட்டி படுத்துட்டு இருப்பேன். நான் காலை நீட்டி படுத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய இடம் இல்லை. அவங்க சுஜூதுக்கு வரும்போது என்னை காலை தட்டிடுவாங்க. நான் காலை மடித்து கொள்வேன். ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்வாங்க. சுஜூத் செஞ்சதுக்கு பிறகு நான் காலை நீட்டிக்குவேன். அதுக்கு பிறகு எழும்பி தொழுவாங்கன்னு சொல்லி கணவன் மனைவி காலை நீட்டி படுத்தா சுஜூத் செய்ய இடமில்லை என்கிற அளவுக்கான ஒரு வீட்டில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நிம்மதியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. நாங்கள் மனசில் கவலையாக இருந்தோம், இன்பமான ஒரு வாழ்க்கை இல்லைன்னு அவங்க சொல்லலை. அப்போ இந்த வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களால் நிம்மதி என்கிற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் அது கிடைக்காது. அது எங்களுக்கு இருந்து நாங்கள் மனசில் நல்லா இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. எனவே நம்ம இதுதான் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தளம் என்கிற எண்ணம் எங்கள்கிட்ட இல்லாமல் போகும். இதை அடையிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு வழிமுறை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தந்துரு இலா மன் ஃபௌகக்கும், உலக விஷயங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய அருளை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தலாம் போகும். நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள், அப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சும்மா ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க, எனக்கு செருப்பில்லை என்று நான் கவலையில் இருந்தேன், பாதையில் கால் இல்லாமல் போகிற ஒருவனை பார்க்கும் வரைக்கும்னு சொல்லி.
எனக்கு செருப்பில்லையேன்னு கவலைப்படுறாங்க. ஒரு ஆளை பார்க்குறாங்க, ஒத்த காலோட போய்த்து கொண்டிருக்கான், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு 2 காலை தந்திருக்கிறான், செருப்பு இல்லாட்டி பரவாயில்லைங்கிற திருப்தி அடைந்த இந்த கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது எங்களுக்கு வாழ்க்கைக்கு நிம்மதிக்கான ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேலே உள்ளவனை பார்த்து அவனுக்கு அது இருக்குது எனக்கு அது இல்லையே, அவனுக்கு இது இருக்குது எனக்கு இல்லையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கடா, இந்த 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 பார்வையால் நிம்மதி வரவே இயலாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் பைக் இல்லைன்னு சொல்லி பைக் இருந்தால் நிம்மதி நினைப்பீங்க, பைக் வந்ததுக்கு பிறகு ஒரு கார் இருந்தால் நிம்மதின்னு சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு அது பெஜ்ரா இருந்தால் என்னன்னு சொல்லி அதுக்கு மேலே பார்த்து பார்த்து தான் போவீங்களே தவிர எது கிடைச்சாலும் நிம்மதி வராது இந்த பார்வை உள்ளவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் பாருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உலக விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உங்களை விட நல்லவங்களை பாருங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்களே அவங்கள விட நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களை நீங்கள் மெருகூட்டி கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த முஸ்லீம்கள் ஈமான் கொண்டவங்க பலகீனப்பட மாட்டாங்க என்று இருந்தால், அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்களுக்கு நரகத்தில் கொடுக்குற தண்டனைக்கு பகரமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவங்களுடைய வீட்டின் கூரைகளை தங்கமாகவும் அவர்கள் ஏறி செல்கிற படிகளை வெள்ளியாகவும் அல்லாஹ் மாற்றிடுவான். சரி, ஏன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டத்தை அவங்க அங்கே பட போகிறாங்க. இங்கேயாவது அவன் இருக்கட்டும் வேண்டி அவனுக்கு தங்க வீட்டை கொடுத்துருவேன், கொடுத்தா இவன் கொஞ்சம் பேர் காபிரா போனால் தங்க வீடு கிடைக்கணும் அங்கே போயிடுவான்றதுக்காக தான் கொடுக்காமிக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். அப்போ நாங்கள் அதாவது வாழ்க்கையில் எங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கறது எங்களுக்கு போதும் என்கிற மனசை தரும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு வயோதிபர் நடக்க இயலாமல் கஷ்டப்பட்டு மெதுவாக பேய்த்து போனவர் ஒரு ஓரமாக நின்று சிறுநீர் கழிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, அந்த மனுஷன்ட்டு அல்லாஹ்வுடைய அருளை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஏழை, நடந்து கொள்ள இயலாது, வயசாளி, நோயாளி, இவர்கிட்ட அல்லாஹ்வுடைய அருள் நம்ம எதாவது பார்க்குறோம், இவர்கிட்ட என்ன அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நிம்மதியாக சிறுநீர் கழிக்கிறான் பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய அருள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இது பெரிய அருள்னு எப்போ தெரியும்னா கிட்னி பிரச்சனை ஆனாலும் தெரிய வரும். கிட்னி பிரச்சனையாகி கிழமைக்கு 2 தரம் நம்ம வைத்து மருத்துவம் பார்க்கோன்ற ஒரு நிலை வந்தால் தான் சிறுநீர் லேசாக போகிறது எவ்வளோ அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறது விளங்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா அவங்கள்ட்ட அது கிடைக்குது எங்கள்கிட்ட அது இல்லையா, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க உணராத பல அருள்களை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறாங்க. அப்போ சாதாரணமாக இமாம், அதாவது ஒரு ஹாரூன் ரஷீத் அவர் சபையில் ஒரு அறிஞர் இருக்கும்போது அவருக்கு தண்ணி குடிக்கிறது தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. குடிக்க முந்தி அந்த அறிஞர் கேட்குறாரு, கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த கிளாஸ் தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேற தண்ணியே இல்லை, உங்களுக்கு இப்போ தண்ணி தேவைப்படுது, இந்த தண்ணி கிளாஸை எடுக்கிறதுக்கு நீங்கள் எதை கொடுத்து இந்த தண்ணி கிளாஸை வாங்கி, அப்போ அதோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருண்டா, என் ஆட்சியின் அரைவாசை கொடுத்து சரி இந்த கிளாஸ் தண்ணியை நான் வாங்குவேன்னு சொல்கிறார். அவர் ஆட்சி என்று சொல்றது இன்றைக்குள்ள சவுதி, சிரியா, ஈரான், ஈராக், பலஸ்தீன், ஜோர்தான், லிபியா, இன்றைக்கு பிடிச்சு வச்சுக்கூடிய அதாவது இஸ்ரேல், இது எல்லாம் சேர்ந்தது அவருடைய ஆட்சி. என்னுடைய ஆட்சியின் அரைவாசை கொடுத்து சரி இந்த தண்ணி கிளாஸை நான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அவர் குடிக்கிறார். குடிச்சு முடிஞ்சோடனே அந்த அறிஞர் கேட்குறாரு, இப்போ நீங்கள் குடிச்சிட்டீங்க, இந்த தண்ணி உள்ளேயே இருக்குது, வெளியே வரமாட்டேங்கிறது, ஒரு மருத்துவம் செஞ்சால் தான் இதை சிறுநீரை வெளியேற்றலாம் என்கிற நிலை வந்தால் நீங்கள் அதுக்காக கொடுக்கக்கூடிய விலை என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய முழு ஆட்சியை கொடுத்து சரி நான் அதை வெளியாக்குவேன், நான் உள்ளே இருந்தால் அது பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, என்னை முழு ஆட்சியை கொடுத்து சரி நான் ஆக்குவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு கிளாஸ் தண்ணீர பெருமதியும் நீங்கள் குடிச்ச அதாவது கழிக்கிற ஒரு சிறுநீர பெருமதி தான் நீங்கள் ஆளக்கூடிய இந்த ஆட்சின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதாவது உலக விஷயத்தில் எங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கும்போது சில நிம்மதி இல்லாமல் போகுது. அடுத்தது சில நேரங்களில் நாங்கள் கவலையை நாங்களாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ சாதாரணமாக உங்களோட பிள்ளை எக்ஸாம் எழுதுது, இந்த எக்ஸாமில் உங்களோட பிள்ளை அதாவது 3 பியில் புள்ள பாஸ் ஆகிட்டு, உங்களோட மனசு சொல்லுது பரவாயில்ல, இவன் படித்த படிப்புக்கு 3 பி என்ற பிள்ளைக்கு எவ்வளோ நல்லவனு மனசு திருப்தி அடையுதுங்க. ஆனால் கொஞ்சம் வெளியே போகிறீங்க, படிக்காத ஒரு குடும்பம், உங்களோட சொந்தக்கார குடும்பம், உமாவும் படிக்கலை வாப்பாவும் படிக்கலை, கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை உண்டு, ஒரு கிளாஸுக்கும் போகலை, அவங்களோட பிள்ளை திரியை எடுத்துட்டாங்கன்னு செய்தி கிடைக்கிது. இப்போ நீங்கள் பிள்ளைய கூப்பிட்டு நீ என்னத்தை கிழிச்சாய்,
பாரு, அவன் கிளாஸுக்கும் போகல, படிக்கவும் இல்லை, அவனோட உம்மாவும் படிச்சில்ல, வாப்பாவும் படிச்சில்ல, உனக்கு எவ்வளோ ஏற்பாடு செஞ்சது, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் படிச்சிக்கிறான், அவனோட மூத்திரத்தை வாங்கி குடின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சொல்கிறோம். இப்போ இப்போ வந்த கவலை எங்கேருந்து வந்துச்சு? அந்த கவலை என் புள்ள 3A எடுத்தான் பரவாயில்லன்னு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. அவங்களோட புள்ள 3A எடுத்தோன்னு கவலை வந்துச்சுன்னா இந்த கவலை நாங்களா எடுத்துக்கொண்டது தான். அவனோட புள்ள கூட எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நாங்கள் தேவையில்லாத ஒரு கௌரவ பிரச்சனைக்கு ஆளாகிறோம். அப்போ இது நாங்களா, இது உண்மையிலே கவலையும் இல்லை, ஒரு இழப்பும் இல்லை. ஆனால் இது நாங்களாக எடுத்துக்கொள்கிறோம். எங்களோட தன்மான பிரச்சனையால், எங்களோட கௌரவ பிரச்சனையால், அவனோட புள்ள ஏண்ட பிள்ளைய விட கூட இருக்கிறாரு, இது தேவையில்லாத ஒரு இது. அப்போ சில கவலைகள் நாங்களாக தேவையில்லாமல் உருவாக்கி கொள்கிறோம். சில விஷயங்களை நாங்களாக இழப்புன்னு நினைக்கிறோம். அது எங்களுக்கு நேரடி இழப்பு கிடையாது. உதாரணமாக இப்போ இங்கே பயம் முடிஞ்சு நம்ம போகிறோம். போகிற ஆக்களுக்கு ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் சல்லி கொடுத்துட்டாங்க, 4 பேர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் வந்து 3 லட்சம் ரூபாய் வச்சு 4 பேர் கொடுத்தா நீங்கள் 5ஆவது போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கவலை வருது. முன்னால் போனால் 4 பேருக்கு 50,000 ரூபாய் சல்லி கொடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் முந்தி வந்திருந்தா எனக்கு கிடைச்சிக்கும். இப்போ இந்த கவலை உங்களோட கையில் இருந்து ஒன்று பறிபோய் இருந்தால் கவலைப்பட்டா பரவாயில்லை. உங்களுக்குன்னு விதிச்சிருந்தா அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு விதிக்காதது. இப்போ வந்த கவலை நாங்களாக எங்களோட உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ற ஒரு கவலையே தவிர உண்மையாக கவலைப்படுறதுக்குரிய விஷயம் கிடையாது. சரி, 4 பேர் எங்களோட ஊரில் 4 பேருக்கு காசு கிடைச்சிக்கின்னு சந்தோஷப்பட்டு போகலாம். ஆனால் மனசு என்ன செய்யுதுண்டா, எந்த நன்மை வந்தாலும் அது எனக்கு வந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு நாங்கள் நினைக்கிறதுனால தான் அடுத்தவனுக்கு நலவு நடக்கும்போது நமக்கு கவலையாகுது. பக்கத்து வீட்டு புள்ள நல்ல ரிசல்ட் எடுத்தால் நமக்கு கவலையாகுது. தாத்தாட பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா தங்கச்சிக்கு கவலையாகுது. அப்போ நாங்கள் எங்களோட உள்ளத்தை கெடுத்து வச்சுக்கிறோம். எங்களோட உள்ளத்தை பொறாமையால் கெடுத்து வச்சுக்கிறோம், பெருமையால் கெடுத்து வச்சுக்கிறோம், வஞ்சகத்தால் கெடுத்து வச்சுக்கிறோம், சூழ்ச்சியால் கெடுத்து வச்சுக்கிறோம், வீண் சந்தேகத்தால் கெடுத்து வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளத்தை கெடுத்து வச்சுக்கிறதால தான் நம்மளோட சூழ நடக்கிற சில நல்ல விஷயங்களும் நமக்கு கவலையாக அமையுது. அப்போ நாங்கள் எங்களோட உள்ளத்தை தான் நாங்கள் மாற்றணுமே தவிர உலகத்தை மாற்றலாது. நாங்கள் எங்களோட உள்ளத்தை மாற்றினாத்தான் நாங்கள் நிம்மதியாகிக்கலும், நாங்கள் சந்தோஷமாகிக்கலும். நாங்கள் எங்களோட உள்ளத்தை மாற்றாத வரைக்கும் எங்களால் அடுத்தவன் படுற சந்தோஷத்தை பார்த்து கூட எங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாத ஒரு சூழல் ஒன்று ஏற்படுது. அன்புள்ள தாய்மார்களே, அப்போ உள்ளம் பரிசுத்தமாகுதல்ங்கிறது மார்க்கத்தில் பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு குர்ஆனில் அல்லாஹு தஆலா அதிகமாக சத்தியம் செய்து சொன்ன விஷயம் கத் அப்லக மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி அடைந்தான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை பால்படுத்தினானோ அவன் நாசமாக போனான். அப்போ எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுங்கிறது எங்களோட மார்க்கத்தில் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய விஷயம். இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உள்ளம் தூய்மையாகிறதுக்கு நாங்கள் செய்கிறதுல மிக முக்கியமானது தான் குர்ஆன் ஓதுறது. குர்ஆனை எங்களுக்கு பொருள் தெரிஞ்சு ஓத முடியுமா இருந்தால் இன்னும் சிறப்பாகிக்கணும். இல்லைன்னு சொன்னாலும் குர்ஆனை நாங்கள் ஓதணும். 2வது திக்ர் செய்யணும். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். பொதுவாக மனுஷனுடைய உடம்புக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அதுபோல் மனுஷன் மூளைக்கும் சாப்பாடு தேவை. மூளைக்கு கொடுக்குற சாப்பாடு தான் அறிவு. மனிதனுடைய உள்ளத்துக்கும் உணவு தேவை. உண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய உணவு தான் நாங்கள் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள். சில நேரங்களில் நாங்கள் பொடிக்கு நல்ல உணவு கொடுத்து பொடியை கட்ஸாக வச்சுருந்து எங்களோட உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்கலன்னு சொன்னால் உள்ளம் வீக்காய்க்கும். இவரை பார்த்தா பெரிய கட்ஸான ஆள் மாதிரி இருப்பார், சின்ன ஒரு பிரச்சனையில் உடஞ்சி போயிடுவார். ஏன்னா அவரோட பொடியால் அவர் 100 கிலோ 50 கிலோவை கையால் தூக்கி காட்டுவார். சின்ன ஒரு பிரச்சனை அவருக்கு மனசால் தூக்க இயலாது. ஏன்னா அவனோட மனசுக்கு தேவையான உணவு கொடுக்கல. நீங்கள் பார்க்கணும், இந்த சுனாமி வந்ததுக்கு பிறகுதான் உலகம் ஒரு விஷயத்தை உணர்ந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த கவுன்சிலிங் பிரச்சனையெல்லாம் உலக நாடுகளில் வந்துச்சு. இந்த சுனாமி வந்த நேரங்களில் நிறைய பேருக்கு அப்செட் ஆயிடுச்சு, நிறைய பேர் மனநோயாளிக்கு ஆளானாங்க, முஸ்லீம்களே ஆனானாங்க. ஆனால் முஸ்லீம்கள் மிக விரைவாக அந்த சுனாமி பிரச்சனையிலிருந்து விடுபட்டாங்க. கவுன்சிலிங் செஞ்சவங்களும் சொன்ன விஷயம் என்னென்னா, மிக லேசாக முஸ்லீம்களுக்கு கவுன்சிலிங் செய்ய முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அடிப்படையில் கலாக்கத்தில் நம்பி இருக்கிறது. எனக்கு உரியது அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ் எனக்கு எதை எழுதினாலும் அது எனக்கு கிடைக்கும்,
அல்லாஹ் எனக்கு எழுதாதது கிடைக்காது என்கிற நம்பிக்கை இருக்கிறது எங்களை பாதுகாத்திக்குது. இந்த கலாக்கத்துடைய நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு ஆழமா மனசுல பதியுதோ அவ்வளவு ஆழமா நாங்க பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறுவோம். அப்ப எங்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாங்க கொடுத்து வந்தால் நாங்க பொடி வீக்காக இருந்தாலும் உள்ளம் கட்சாரி. நாங்க சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவரை பார்த்தா ஒரு சண்டியன் மாதிரி இருக்க மாட்டார். அவர் சரியான சொப்டான டைப், அவரோட டைப். ஆனா பிரச்சனை வந்தா எல்லாரை விடவும் துணிச்சலா நிற்கக்கூடிய மனதைரியம் உள்ளவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபாவுல வச்சு அங்கால ஒரு ஆள் தள்ளுறது, இங்கால ஒரு ஆள் தள்ளுறது, அப்படியே சிரிச்சு அப்படி ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேல உளுந்து சிரிச்சு ரசூலுல்லாஹ்வை பந்தாடி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வோட கழுத்துல ஒரு துண்டை போட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது டைட் ஆகி ரசூலுல்லாஹ்வோட கண்கள் ரெண்டும் வெளியே தள்ளுது. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அதாவது இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்துட்டு இருந்தோம், எங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஏனென்றால் இதை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க குறைஷிகளுடைய பெரிய தலைவர்கள். நாங்க அவங்களுக்கு முன்னால பேசி கூட பழக்கம் இல்லை. ஆனால் அந்த டைம்ல எங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஒவ்வொருவரை பிடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு வீசி அத்தக்துலூன ரஜுலன் யக்கூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னதுக்காக ஒரு மனுஷனை பிடிச்சு நீங்க கொல்ல போறீங்களான்னு அவ்வளவு பேரோடையும் ஃபைட் பண்ணார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வார நேரத்திலையும் துணிஞ்சு நிற்கிற ஒரு தன்மை இருந்துச்சு. அது அவரோட பொடி சக்தி கிடையாது, அவருடைய உள்ளம் கொடுத்த சக்தி. அப்ப அதை நாங்க ஏற்படுத்தி கொள்வதாக இருந்தால் உள்ளத்துக்கு உணவு கொடுக்கணும். உள்ளத்துக்கு நாங்க கொடுக்கிற உணவுல குர்ஆன் ஓதுறது முக்கியம். இன்றைக்கு எங்கள்கிட்ட பெரிய பிரச்சனை, குர்ஆன் ஓதுற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லாம போச்சுது. சின்ன பிள்ளைகள் மദ്രസാவுக்காக ஓதுறாங்க, அதுக்கு நிறைய குறைஞ்சிருச்சு இந்த அதாவது டியூஷன் கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கிறதுனால. ரெண்டாவது திக்ர் செய்யறது. திக்ர்லையும் காலை மாலை திக்ர்கள் நாங்க செய்யக்கூடிய ஓதல்கள் எங்களை அறியாம எங்களோட உள்ளத்தை பலமாக்கும், அது எங்களை உள்ளத்தை தூய்மையாக்கும். அப்ப அது இல்லாம எங்களோட உள்ளத்தை நாங்க மிச்சம் பலகீனப்படுத்த வச்சிருக்கிறோம். எங்களை அறியாம எங்களுடைய உள்ளத்துல நிறைய குப்பைகள் இருக்குது. இதை அகற்ற வேலையை நாங்க செய்யலன்னு சொன்னா உள்ளம் குப்பையாகவே இருக்கும். அப்ப திக்ர் செய்யறது, அதாவது குர்ஆன் ஓதுறது. அடுத்தது துவா. துவா நீங்க இன்றைக்கு கவுன்சிலிங் ஒரு ஆள்கிட்ட போனீங்கண்டா ஏதாவது பிரச்சனை முதலாவது அவர் செய்யற வேலைண்டா உங்களை பேச விட்டு அவர் கேட்டுக்கிறது. மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனங்கள் ஒன்று, மனசுல இருக்கிற பிரச்சனையை யார்ட்டையாவது பேசிட்டாங்கண்டா ஓரளவு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பேசுறதுக்கு யாராவது கிடைக்கணும். இப்ப யாருக்குமே அடுத்த ஆளோட பிரச்சனையை கேட்கறதுக்கு டைம் இல்லை. பொண்டாட்டியில பிரச்சனையை புருஷனுக்கு கேட்க டைம் இல்லை, புருஷன் பேச்ச பொண்டாட்டிக்கு கேட்க டைம் இல்லைன்ன மாதிரி ஒரு லைஃபுக்குள்ள நாங்க எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதை யார்ட்டையாவது சொன்னா என் மனசு எப்படி உணருதுண்டா தூக்கி வச்சுட்டு இருந்த ஒரு பாரத்தை கீழே வச்ச மாதிரி உணருது. இது இயல்பா உள்ளது. அதனால கவுன்சிலிங் போனா என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட பேச மாட்டாங்க, பேச விடுவாங்க. பேசினோடனே உங்களுக்கு ஒரு டைதொண்டு வரும், ராகத்தொண்டு கிடைச்ச மாதிரி. அது அவர்கிட்ட போனதால கிடைச்ச ராகத்தில் உங்களோட மனசுல இருக்கிறது வெளியே சொன்னதுனால வந்த ராகத்து. மனுஷனுக்கு அது பொடியிலையும் அப்படியான நிலைமை இருக்குது. நீங்க சில நேரம் பார்க்கணும், இந்த கிளினிக்கு போய் நின்றீங்கன்னா சில நோயாளியை கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க. குறிப்பா நல்லா பார்க்கறேன்னு சொல்லி சொன்னா இந்த பெரும்பான்மை சமுதாயத்து நோயாளிகளை நல்லா பார்க்கலாம். அவங்க நோயாளினால போட்டு ஏதாவது சால்வை உண்டோ டவல் உண்டோ போட்டு வருவாங்க, கையை இப்படி ஒரு ஆள் பிடிச்சிட்டு வருவாங்க. உள்ள போய்த்து வரக்குள்ள அவர் தனியா நடந்து வருவார், கையை பிடிச்சிட்டு வர மாட்டார். இப்போ உள்ளதான் போய்த்து வந்தீங்கன்னா மருந்தை குடிக்கல. மருந்தை குடிக்க முந்தைய அவனுக்கு வந்த கட்ஸ் என்னன்னு கேட்டா மனசுல ஒரு தைரியம், டாக்டர்கிட்ட போய் தீக்கணும், அவர் ஒரு மருந்தை தருவார், குடிச்சா லேசா இன்னொரு தைரியம், மன தைரியம். அதுல அவங்க வாராங்க, உடம்புல அதாவது ரிலீஸ் ஆகுது. அப்ப துஆவுல நாங்க என்ன செய்யறோம்டா நமக்குள்ள பிரச்சனையை அல்லாஹ்ட்ட சொல்றோம், அது மனசுக்கு ஆறுதலா கிடைக்கும். துஆ கேட்கறது நஷ்டம் போகாது. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது கிடைக்கலாம். அல்லது நீங்க கேட்டதுக்கு மாற்றமாக வேறொரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரலாம். அல்லது நீங்க ஒரு நல்லதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு வர இருந்த ஒரு தவறு அல்லாஹ் தடுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா நாளை மறுமையில அதுக்காக அல்லாஹ் தஆலா கூலி தருவான். நாளை மறுமையில ஒரு மூமின் என்ன நினைப்பான்டா, நான் கேட்ட ஒரு துஆ கூட அங்கீகரிக்காம இருந்திருக்கணுமேன்னு கேட்பான். ஏன்னா அந்த மறுமையில கிடைக்கிற கூலியை கட்டதுக்கு பிறகு அதுதான் அவனுக்கு சிறப்பா தெரியும். எனவே உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை சொல்றதை கேட்கிறாருல, நான் பேச என்ன பிரச்சனையை கேட்கிறாருல, பிள்ளைகள் என்ன பிரச்சனையும் கேட்கறதில்ல, எனக்கு என்ன பிரச்சனையை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க துஆவுல அல்லாஹ்ட்ட கேளுங்க, அந்த மனப்பாரம் இறங்கும்.
அதே நேரம் என் பிரச்சனையை அல்லாவால தீர்க்க முடியும்னு தவக்குள் வச்சா, அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சா, தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறார்களோ அவர்கள் அவன்ல பொறுப்பில் இருக்கிறாங்க என்று அல்லாஹு தாலா சொல்றாங்க. அப்ப நாங்க தக்குவாவின், அதாவது துவா, திக்ரு, தவக்குல், இதெல்லாம் எங்களுக்கு மார்க்கத்தில் ஈமானுடைய அடிப்படைகளாக சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள். கலாக்கதிரும் ஈமான் சேர்ந்தது. நான் கலாக்கதிருக்கு ஒரு விஷயம் சொன்னேன். கலாக்கதிரில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நன்மையா தீமையானு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம், அல்லது கிடைக்கும் என்று நினச்சி கிடைக்காம போன ஒரு விஷயத்தை நினச்சி நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம். சில நேரம் அது கிடைக்காம போனது எங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக, நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் இங்கேருந்து கொழும்புக்கு போகணுன்னு ஐடியா பண்ணிவிட்டு வெளியே வாரீங்க. இங்கேருந்து வாரியப்புல வைத்து அங்கேருந்து அனுராதபுரத்திலிருந்து வர பஸ்ஸில் ஏறினா இந்த டைமுக்கு போனால் கொஞ்சம் சீட்டோட போகணுன்னு ஒரு டைமை பிடிச்சி நீங்கள் போகிறீங்க. இடையில ஒரு ஹஸ்பண்டோட கூட்டாளி வந்து பிடிச்சிட்டு கதைச்சிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மனசில் எரிச்சலாக, இந்த மனுஷனுக்கு எப்போ கதைக்கிறது எப்போ கதைக்காமிக்கிறது டைம் இல்லை, எரிச்சலாகவே இருக்குது. சரி, ஒரு 5-10 நிமிஷம் கதைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் ரோட்டுக்கு வாரீங்க, நல்ல பஸ் ஒன்று போகுது, பஸ் மிஸ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு ஏசுறீங்க, உங்களுக்கு கதையை வெட்டிட்டு வர தெரியாது, அந்த மனுஷனோட போக சரி கதைக்கலும் தானே, இப்படி ஆகிடுச்சேன்னு காத்துட்டு நிற்கிறீங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியும், அடுத்த பஸ் வந்தால் அதுக்காங்கால கொழும்பு பஸ்ஸில் சீட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியான்னு முனையும் கொண்டே இருக்கக்குள்ள உங்களோட கூட்டாளி, மாப்பிள்ளையோட கூட்டாளி ஒரு ஆள் வாகனத்தில் வாராரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்க, கொழும்புக்கு. அவர் சொன்ன, நானும் கொழும்புக்கு தான் போகிறேன், தனியாக போகிறேன், எனக்கும் பேச்சுக்கு துணைக்கு ஆள் நினச்சா நல்லதாக போச்சு. இப்போ உங்களோட மனசு என்ன சொல்லணும், நல்ல வேலை அந்த ஆள் கதைச்சிட்டு இருந்தான், இல்லாட்டி போன பஸ்ஸில் வைத்திருந்தா இந்த ஆள் கிடைச்சிக்க மாட்டான், போன பஸ்ஸில் வைத்திருந்தா நாங்கள் அங்கே வைத்து இதாகிப்போம், அந்த பஸ்ஸில் போகணும், சில நேரம் அந்த பஸ்ஸில் சீட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. இப்போ அந்த மனுஷனோட கதைச்சது வந்து ஒரு வேலை நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியே போகிற இடத்துல வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு வைங்க. இப்போ என்ன நினைக்கணும், அந்த தரித்திரியம் பிடிச்சவன கதைச்சதால தான் இந்த வேனில் ஏறணும், இல்லாட்டி பஸ்ஸிலையாவது போய்த்திருப்போம்னு நினைப்பீங்க. அப்போ எங்களுக்கு முன்னால் உள்ளது தெரியாதால சிலதை நன்மை நினைச்சிருப்போம், சிலதை கெடுதின்னு நினைச்சிருப்போம். நாங்கள் நன்மைன்னு நினைக்கிறது கெடுதியாக இருக்கலாம், கெடுதின்னு நினைக்கிறது நன்மையாக இருக்கலாம். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு மாதிரி தெரிஞ்சால் இது இல்லாமைக்கிறது தான் எனக்கு நல்லதாக இருந்திருக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதுதான். இந்த கலாக்கதிரை நம்பணும்னு சொன்னால் எங்களுக்கு இழப்புகள் நஷ்டமாக தெரியாது. இதில் அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு கையில் வச்சிருப்பான். அதனால தான் மூமிங்கள் வந்து தனவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, தீமை நடந்தாலும் அலா குல்லி ஹால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லுவாங்க. இப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அஸா அன் தக்ரவு ஷைஅன், நீங்க சில விஷயங்களை வெறுக்கலாம், ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில விஷயங்களை நீங்க விரும்பலாம், ஆனா அது உங்களுக்கு கெடுதியா இருக்கு. நாங்க ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதுக்கு நமக்கு இடம் இருக்குது. கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சுக்கோங்க, அதுல நலவு நடக்குதா கெடுதி நடக்கா எங்களுக்கு தெரியாது. கிடைக்காத ஒன்றை நினைச்சு கவலைப்படாதீங்க, சில நேரம் அதுல உங்களுக்கு ஹைர் இருக்கலாம். சூரா கஹ்புல் அல்லாஹு தாலா ஒரு நீண்ட சம்பவத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நீண்ட சம்பவத்தை சொல்றான். அதுல ஒரு சம்பவம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மறைவான விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறுவனுடைய கழுத்தை நெரிச்சு கொன்றுறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை கவலையில கேட்குறாங்க, இப்படி ஒரு புள்ளையை கொண்டுட்டீங்களேன்னு சொல்லி. அதுக்கான காரணத்தை அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், இந்த சிறுவன் பெரியவனானால் இவனோட உம்மாவையும் வாப்பாவையும் குஃப்ரை செய்யுமாறு நிர்பந்திப்பான். அதனால் அல்லாஹ் என்ன நாடினான்டா, இந்த புள்ளைய கொண்டுட்டு இதுக்கு பகரமாக தாய் தந்தை மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குழந்தையை அந்த பெற்றோருக்கு கொடுக்க அல்லாஹ் நாடினான். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நான் இதை செஞ்சேன்னு சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை குர்ஆன் சொன்னதினால இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். அந்த உம்மா வாப்பாவுடைய நிலையை எடுத்து பாருங்க. புள்ளைய யாரோ கொண்டுட்டு போயிட்டாங்க, அவங்க கவலைப்பட்டிருப்பாங்களா இல்லையா? நிச்சயமா கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த புள்ள உசுரோடு இருக்கிறத விட மௌத்தா போறது தான் அவங்களுக்கு நல்லவு என்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவன் வளர்ந்தா இவங்களை குஃப்ர செய்யுமாறு நிர்பந்திப்பான், இவங்களை முஸ்லிமா வாழ விட மாட்டான். அதனால் அல்லாஹ் தாலா இவனை அழிச்சிட்டு இவனுக்கு பகரமா நல்ல ஒரு குழந்தையை கொடுக்க நாடியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சில நேரங்கள்ல நம்ம பெத்த புள்ள மௌத்தா போறது கூட எங்களுக்கு அல்லாஹ் நான்னு ஒரு ஹைரா இருக்கலாம்.
சில தாய்மார்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. குழந்தை இல்லாததுங்கிறது ஒரு பெரிய கவலை தான். ஆயிஷா நாயும் கவலைப்பட்டிருக்கிறாங்க. ரசூல்லாட்ட வந்து எல்லாரையும் அரபியில் நினைச்சுவாங்கன்னா புள்ளோட பேரை சொல்லி தான் உம்மாவை கூப்பிடுவாங்க, உம்மாட பேரை சொல்றதில்லை. இப்போ நாங்கள் உம்மு சலமா அபு சலமான்னு பார்க்குறோம், அது அவங்களோட பேர் இல்லை. சலமாவுடைய உம்மா, சலமாவுடைய வாப்பா, இப்படி தான் பிள்ளைகள அந்த அரபிகள் கூப்பிடுவாங்க. இப்போ ஆயிஷா நாய் கவலைப்படுறாங்க, எனக்கு ஒரு புள்ளை இருந்தா ஏன் புள்ளோட பேரை சொல்லி என்னை ஆட்கள் கூப்பிடுவாங்களே, எனக்கு ஒரு புள்ளை இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இதுக்கு போகிறோம் நீ உம்மு அப்துல்லா, அப்துல்லாட உம்மா, அல்லாட அடிமையிட உம்மான்னு சொல்லி சும்மா ஒரு பேரை, புள்ளை இல்லாமலே புள்ள அந்த அப்துல்லாட உம்மான்னு ஒரு பேரை வச்சுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலை இருந்திருக்குது. கவலை இருக்கலாம், ஆனால் சில வேளையில் குழந்தை இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஹைராக அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கலாம். எனவே தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தராட்டி அந்த கதிரை பொறுத்து கொள்வது இருக்குது தானே, அதுவே சொர்க்கம் போகிறதுக்கான வழியாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாராவது ஒரு தாய் தந்தைக்கு அல்லாஹு தாலா 3 பச்சை குழந்தைகள் கொடுத்து மௌத்தா போயிருந்தா அதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மௌத்தா போயிருந்து அதை அவங்க அல்லாஹ்வுடைய கதிர்ந்து பொறுத்து கொண்டா அதுக்காகவே சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் 2 புள்ள மௌத்தா போனாலும் கிடைக்குமான்னு. அப்போ ரசூலுல்லாஹ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சில நேரங்களில் ஒரு மூமினை பொறுத்தளவில் இழப்பும் அவனுக்கு நன்மை தேடித்தாரது. இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் கண் இல்லாமல் பிறக்கிறார், எங்கட பார்வையிட்ட குருடர். சில பேர் நினைப்பாங்க இது அல்லாஹ் கொடுத்த அவன் சரி, அல்ல குதிரைக்கு அல்லாஹ் கொம்பு வைக்கல அதுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண் இல்லாத ஒருவர் அந்த கதிரை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டால் அதற்காகவே அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறதாக அல்லாஹ் தாலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எங்களை விட சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமானவங்க அவங்க. நாங்கள் கண்ணால் செய்கிற எத்தனையோ பாவங்கள் அவங்களுக்கு இல்லை. அப்போ இந்த ஒரு அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்ல வர வேண்டிய விஷயங்கள். இது அல்லாமல் சில எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்ட சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சாதாரணமாக இன்றைக்கு எல்லாம் சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு ஏசுறதா இன்றைக்கி முதல்ல பிள்ளைகளுக்கு ஏசிருந்த இப்போ உமாவும் அப்படியும் பாப்பாவும் அப்படி பிள்ளையும் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. இப்போ யாருக்கும் அதில் இருந்து கலந்த ஆக்கள் இல்லை. இப்போ இதை பார்க்குறதுல ரிலாக்ஸுக்காக பார்க்குறோம் நாங்கள் நினைக்கிறோம். சில நேரங்களில் தேவையில்லாத கவலைகளுக்கு இது காரணமாக அமையும். சில நேரங்களில் சில வீடியோக்களை போடுவாங்க, அதான் இலகிய மனசுள்ளவங்க பார்க்க வேணாம்னு சொல்லி அதைத்தான் டக்குன்னு பார்க்கல, என்னமோ பிரச்சனை ஆகின்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையாக சொன்னால் ஒரு பீரியட்டில் வந்து சிரியா வீடியோக்களையும் பலஸ்தீன் வீடியோக்களையும் நான் பார்க்குறது இல்லை. ராவைக்கு பார்த்தா தூக்கம் போகிறதுக்கு லேட்டாகும். ஒரு வீடியோ வந்து வாப்பாவுக்கு மகன் அடிக்கிற வீடியோ ஒன்று பார்த்தா தூக்கம் போகுது, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அது வந்து குழப்பிட்டு இருக்குது மனசு. இப்போ சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒன்றுக்காக பார்த்துட்டு அது வந்து எங்களுக்கு மனசே பிரச்சனை ஆகுது. இது ஒரு டைப்புண்டா. இன்னொரு டைப் என்னன்னு கேட்டால், இந்த வீடியோக்கள் எல்லாம் அதாவது நடிப்பு. இந்த நடிப்பை நிஜ உலகத்தில் காண இயலாது. இந்த நடிப்பை பார்த்துட்டு அதை மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் வந்து அது வாழ கிடைக்காது. அது வார பிரச்சனை. உதாரணமாக பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வீடியோவில் வர மாப்பிள்ளை என்ன செய்வாருண்டா, வேலை விட்டு வரக்குள்ள கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவார், வந்து ஒய்ஃபை ஹக் பண்ணுவார், சும்மா பேசுறீங்களோ ஐ லவ் யூ சொல்லுவார், பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லுவார். இதை பார்த்துட்டு நம்மட மாப்பிள்ளையும் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லுவாரா கிஃப்ட் கொண்டு வரான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு அவன் பிறந்த நாளே நினைப்பில்லை, உங்களோட பிறந்த நாள் நிச்சயமாக அவனுக்கு நினைப்பிக்காது. தப்பி தவறி இந்த கல்யாண டேட்டை கூட மறந்து போய்த்திரும். ஏன்னா வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் நினைப்பில் வச்சுப்போன்னு சொல்லி கல்யாண டேட்டையும் மறந்துடுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறேன், நம்மளோட பிறந்த நாளைக்கு ஏதாவது சொல்கிறானான்னு சொல்லி சொல்லலன்னொன்னே மாப்பிள்ளைக்கு அவரோட உள்ளத்தில் நாங்கள் இல்லை போல இருக்குது. ஏன்ட பிறந்த நாளும் அவருக்கு நினைப்பில்லை, கல்யாணம் முடித்த நாளும் நினைப்பில்லை, நான் புள்ள பெற்ற நாளும் நினைப்பில்லைன்னா அவனுக்கு அவன் பிறந்த நாளும் நினைப்பில்லை. அப்போ இந்த டைப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இது கிடைக்கலன்னொன்னே நம்ம கவலை வருது. அதாவது சீரியல் லைஃபும் சினிமா லைஃபும் மீடியாவில் வர லைஃபும் போலியானது. அது நாடகம், நடிப்பு. அப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் சில பொம்பளை இருக்கிறாங்க, பீத்துறது தான் அவங்களோட வேலை. ஏன்னா மாப்பிள்ளை எனக்கு வந்து என்ன பிறந்த நாளைக்கு வந்து மோதிரம் ஒன்று கிஃப்ட் பண்ணாருன்னா அதை போட்டுட்டு சும்மா வைக்காமல் அடுத்த விட்டு பொம்பளைகிட்ட வந்து கொடுக்குறேன். அதிகம் இல்லாமல் உங்களோட மாப்பிள்ளை உங்களுக்கு ஒன்று வாங்கி தரலையான்னு கேட்குறேன். இப்போ இவன் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு, நான் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் உங்களோட மாப்பிள்ளை பிறந்த நாளைக்கு என்ன வாங்கி தந்தார், பெருநாளைக்கு என்ன வாங்கி தந்தார், கல்யாண டேக்கு என்ன வாங்கி தந்தாருன்னு கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் கேட்கறதுக்காக அவன்கிட்ட இருந்தால் வாங்கி தரணும், இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த விட்டு மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தா அதோட அவன் கோவத்தில் சொல்ல அவன்கிட்ட அவனை மாப்பிள்ளைகிட்ட வாங்கிக்கணும்.
இப்போ இது வந்து குடும்ப பிரச்சனை ஆகுது. நான் போய் அவன்கிட்ட வாங்குறதுக்கு உங்களை தான் நான் முடிச்சேன்னு சொல்லிட்டு இது சண்டை. இது அப்போ நாங்களாக சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம். அதுக்கு தேவை என்னன்னு சொன்னால் அளவான ஆசை, எங்களோட லைஃபுக்கு ஏற்ற ஆசை. எது எங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியமோ அத்தியாவசியமோ அதை தேவைன்னு நினைக்கிறோம். இப்போ அவசியமானது முடிஞ்சிட்டுண்டா அதுக்கு மேலே காசு இருந்தால் சும்மா உள்ளதை தேடுங்க. சாப்பாட்டுக்கு செலவு போச்சுதா நீங்கள் மேக்கப்புக்கு தேடலாம். மேக்கப்பு போனதுக்கு பிறகு உங்களுக்கு காசு இருக்குதா வாகனத்தை நீங்கள் தேடலாம். சாப்பாட்டுக்கே வசதி இல்லாமல் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிக்கிறாங்க, நாங்களும் கார் வாங்கணும்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு லோன் எடுக்கணும். காரை வாங்கிட்டு வீட்டில் சும்மா வச்சிருக்கலாலே, எங்கேயாவது ட்ரிப் போகணும், சொந்தக்காரா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகிற நேரம் ஏதாவது வாங்கிட்டு போகணும், அதுக்கு கடன் வாங்கணும். நிறைய முஸ்லீம்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்தவங்க பார்க்கறதுக்காக ஒரு லைஃப் வாழ்றாங்க, கடைசியில் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. பார்த்தா காணியை வச்சிருக்கிறாங்க, வாகனம் லோனில் வாங்கினது அதை கட்டிக்கொள்ள அமைக்கிறாங்க. இந்த காரில் போகிறதுக்கு சும்மா போயிடல, பஸ்ஸில் போகிற மாதிரி போயிடல, அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி பேக்கு எல்லாம் வாங்கணும். வாங்கி கலஸ் காட்டிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் பார்த்தா எல்லாமே லோனில், லோனை கட்டிக்கொள்ளல, இவன்கிட்ட காசை வாங்கி பிஸ்னஸில் போடுறான், அவன்கிட்ட காசை வாங்கி இவனுக்கு லாபம் கொடுத்தா, இப்படியே வாங்கி பார்த்தா லட்சக்கணக்கு கோடிக்கணக்காகி ஊரை விட்டு ஓடுற நிறைய ஃபேமிலிகளை பார்க்குறோம் நாங்கள். அப்போ நீங்கள் சுத்தக்குள்ள இந்த ஃபேமிலி ஹாயா சுத்துதுன்னு பார்த்து மிகச்ச யாருமே 5% உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை முடிவு செய்யணும். எனக்கு இந்த வாழ்க்கைக்கு இது அவசியமானதை வாங்குங்க. மிச்சம் காசு இருந்துச்சுன்னா தேவையானதை வாங்குங்க. அதுக்கு மேலேயும் காசு இருந்தால் தேவையில்லாதையும் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எது பேசிக், எது அடிப்படை, எது முக்கியம், இந்த விஷயம் பிள்ளைகளுக்கும் தெரியணும். பிள்ளைகளும் என்ன செய்யண்டா, உமா வாப்பட வருவாய் என்னன்னு தெரியாது, உமா வாப்பட செலவு என்னன்னு தெரியாது. அந்த கிளாஸில் உள்ள பிள்ளை பிறந்தநாள் கொண்டாடிச்சு, கிளாஸில் உள்ள பிள்ளைகள் இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க, அதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு நாங்கள் அநியாயமாக தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து எங்களோட மனசுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குற விஷயங்கள். ஆக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நாங்கள் தான் எங்களோட லைஃப்பை வடிவமைக்கணும். சூழ உள்ளவங்களை பார்த்து எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளோம் நாங்கள் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த ஸ்டேப்புக்கு போக கஷ்டமாயிக்கும். ஆனால் நாங்கள் அந்த ஸ்டேப்புக்கு அந்த லைனில் நின்றுட்டோம்னா, நான் ஏண்ட காசு எனக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு முடிவெடுத்துட்டு போனோம்டா பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபடலாம், கடன்ல இருந்து நாங்கள் விடுபடலாம், வட்டியில இருந்து நாங்கள் விடுபடலாம். எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு லைஃப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, அதாவது சமூக வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தனிமையில் இருக்காமல் அடுத்தவங்களோட சேர்ந்து வாழ்றது. அடுத்தவங்க செய்யணும்னா கோடிக்கணக்கு செலவழிக்கணும் இல்லை, நல்ல வார்த்தை பேசுறது. நாங்கள் நல்ல வார்த்தை பேசினா எங்களுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும், அந்த நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு நிம்மதியை தரும். இப்படியான சந்தர்ப்பங்களில் நல்லவங்களோட சேர்ந்து பழகிறதுக்கான டைப் எடுக்கிறது. சில நேரங்களில் சில பேர் நினைப்பாங்க குடும்பங்களோட இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லி வெளியில் போவாங்க. வெளியில் போய்த்து பொண்டாட்டிக்கும் மென்டலாகி, புருஷனுக்கும் மென்டலாகி, பிள்ளைகளுக்கும் மென்டலாகி, தண்ணி ரூமுக்குள்ளே அடப்பட்ட மாதிரி அவங்களோட லைஃபே ஃபோனில் உள்ள இதுகளில் தான் அவங்களோட பொழுதுபோக்கு போகும். கடைசியில் நாட்டுக்கு வருவாங்க. நாட்டுக்கு வந்தால் ஊரில் யாரும் சொந்த பந்தம் இருக்காது. ஏன்னா அங்கேருந்து யாரும் சொந்த பந்தத்துக்கு தெளிவாக பேசிக்க மாட்டான், கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்க மாட்டான். இங்கே வந்து தனி ஒரு ஊருக்குள்ளே தனி தீவிர வாழ்கிற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை வரும். மனுஷன்டா அவன் மற்ற மனுஷரோட சேர்ந்து வரணும். அதனால தான் இஸ்லாத்தில் ஜமாத்து தொழுகை, ஜும்மா தொழுகை எல்லாம் சேரணும், பிரியணுங்கிற நிலைமைகள் வந்திருக்குது. எனவே நாங்கள் எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுல நல்ல முறையிலான உறவுகளை வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அது மனசுக்கு பல்வேறுபட்ட நிம்மதிகளை தரும். நாங்கள் நிறைய உள்ளத்துக்காக துவா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது குர்ஆன்லையும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட துவா உண்டு, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅதிக. இது ரசூல் அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்ற உள்ளத்துக்கு நீ தக்குவாவத்தான், என்ற உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து, நீதான் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் மிகைத்தவன் என்ற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அடிக்கடி தண்ட உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கான விஷயங்கள கூடுதல் கவனம் எடுக்கிறோம். ஏன்னா உள்ளம் தான் அமைதிக்குரிய இடம். அந்த இடத்தை நாங்கள் அமைதியாக்கணும்னு சொன்னால் உள்ளத்துக்கு தேவையான ஈமான், தக்குவா, இஹ்லாஸ், இறை நம்பிக்கை, மர்ம நம்பிக்கை இதைகளை நாங்கள் அதாவது உறுதிப்படுத்திக் கொள்வதும், உள்ளத்துக்கு தேவையான உணவுகள் திக்ரு, துவா, குர்ஆன் ஓதுறது இவைகளை நாங்கள் செய்கிறதும் எங்களோட உள்ளத்தை பலப்படுத்தும். எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் வெளியில் நெருப்பு பத்திட்டு இருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெறலாம்.
கடுமையான பிரச்சனையான ஒரு சூழலையும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் பெறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அதை அனுபவிச்சுக்கிறாங்க, சஹாபாக்கள் அதை அனுபவிச்சுக்கிறாங்க. எனவே அன்புள்ள தாய்மார்களை நாங்கள் உள்ளத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அது எங்களுக்கு உறுதியான ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.